என் ஹைட் பர்பஸ் அண்ட் இவங்க எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லோரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு ட்ரீம் ஸ்டோரியோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். எங்கே போச்சு ட்ரீம் ஸ்டோரின்னு நிறையா பேர் கேட்பீங்க. ஃபைனலாக இன்றைக்கி தான் ரெக்கார்ட் பண்ண எனக்கு டைம் கிடச்சிச்சு. அதனால் நான் ரெக்கார்ட் பண்ண உட்காந்துட்டேன். எனக்கு தெரியல இதுவுமே எவ்வளோ நேரம் போகும்னு சொல்லி. சரி, ஓகே. நிறைய பேர் இதுக்காண்டிலாம் வெயிட் பண்ணீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பிடா. பட் சரி, ஓகே. இது வந்து நான் ட்ரீம் ஸ்டோரி முடியும் போது இதை பற்றி பேசிக்கிறேன், ஓகேவா? ஸோ நிறைய பேர் மறந்துருப்பீங்க. போன பாட்டு கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா எனக்கே ஞாபகம் இல்லை. நான் போன பாட்டை பார்த்துட்டு தான் வந்தேன். அப்புறம் என்னோட வாட்ஸ்அப் சேனல் அப்புறம் இன்ஸ்டா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. சரி, ஓகே. அப்படியே இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ போன பாட்டில் இவங்க 3 பேரை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஐ மீன் உங்கள் பாஸ்ட்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஸோ எல்லாருமே அவங்கள கூப்பிட்ருப்பாங்க தனித்தனியாக. ஜிமினா ஸ்ரீயை கூப்பிட்ருப்பாங்க, டயாங் வந்து மிசோவை கூப்பிட்ருப்பாரு, அதே மாதிரி ஜங்குக்கு வந்து இசையை கூப்பிட்ருப்பான். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக கூப்பிட்டு விசாரிக்கலாம் கூப்பிட்ருப்பாங்க. அதில் தான் விட்டோம். அப்படியே பார்க்கலாம்டா. இப்போ ஸ்டார்டிங்கே ஸ்ரீதான் மிசோ போகிற அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே அப்படியே நடந்து போகிறா. அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அவள் ஸ்ட்ரீட்டு வந்து அவளுக்கு பழகிடுச்சு. ஜங்குக்கை பார்க்கும் போது அவள் போகிறது. பட் இது ஒரு மாதிரி புதுசாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குனால பயந்துட்டே போகிறா. ஸோ மிசோ சொல்லியிருப்பா இந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் நாங்கள் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி. ஐயோ, பயமாக வேற இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் அண்ணாவை பார்க்க போகிறோன்னு நினைக்கும் போது ஹாப்பியாக இருக்குது. என்ன பண்ணுறது? எங்கள் ஸ்ட்ரீட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம போகிற ஸ்ட்ரீட்டு கூட கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஐயோ, ஒரு மாதிரி பயமாக இருக்கே எனக்கு. யாரும் பின்னாடி வர மாதிரியெல்லாம் இருக்குது. அப்போ கரெக்டாக ஒரு ஹேண்ட் அவரோட கையை பிடிச்சி அப்படி கிட்ட இழுக்குது. நீ யாரு? அச்சோ, நான் தான் ஜிமினா. அப்போ ஜிமின் லைட்டாக சிரிச்சிட்டு நான் தான்மா. இல்லை, ஆக்சுவலாக நின்றுட்டு தான் இருந்தேன், நீ வரதை பார்த்தேன், அதான் ஓடி வந்தேன். என்னாச்சு? ஓய், ஓகேவா நீ? அப்படின்னு சொல்லி அவளோட ஹெட்டில் லைட்டாக அப்படி பேட் பண்ணுறாரு. ஜிமினா, உண்மையாக நீங்கள் தானா? என்னால் நம்ப முடியல அண்ணா. சரி சரி, ஓகேவா? நான் தான். ஓகே நாமளாகு. சரி, உட்காரலாமா? சரிண்ணா உட்காரலாம். அண்ணா சாரி, ரொம்ப நேரம் நின்றுட்டிங்களா? இல்லைம்மா, இப்போ தான் வந்தேன், கொஞ்ச நேரம் தான். சரி. ஏய், நார்மலாக இருக்கணும் சரியா? சரி, நார்மலாக இருக்கேன். ஆனால் நம்ப முடியல உங்களை நேரில் பார்ப்பேன்னு சொல்லி. அண்ணா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எனக்கும் தான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? அண்ணான்னு நல்லா உரிமையாக கூப்பிட்றேன். எனக்கு இவ்வளோ க்யூட்டாக ஒரு தங்கச்சி இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. க்யூட்டாவா? ஏய், க்யூட்டாக தான் இருக்க. என்ன? ஆஹா, ஒன்றும் இல்லைண்ணா. இந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. என்ன, எனக்கு பிடிக்காது. சரிங்கண்ணா. சரி, உட்காரலாமா? உட்காரலாண்ணா அப்படின்னு சொல்லி அவளும் உட்கார்றா சிரிச்சுட்டே. ஸோ ஜிமினை பார்த்து அப்படியே சிரிக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் மினிதான் அப்படியே ஹுட்டியெல்லாம் போட்டு இசையோட ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கா. அப்பா செம்ம குளிர். எப்படி குளிருது இந்த நைட்டில்? எதுக்கு டைம் நம்மளை கூப்பிட்றாரு? ஒருவேளை அவங்க 2 பேருக்குள்ளே ஏதாவது சண்டையாக இருக்குமோ? இசை இதை பற்றி ஒன்றுமே சொல்ல. ஆமாம், அவள் இன்றைக்கி சொல்லியிருக்கா. செம்மையாக குளிருது. என்ன சண்டையாக இருந்தா என்ன, நம்ம சண்டை மாதிரி ஆகக்கூடாது. அவங்களாச்சும் நல்லா இருக்கணும், எப்படியாச்சும் பேசி சேர்த்து வைக்க பார்க்கணும். அப்போ கரெக்டாக மினிக்கு பின்னாடி யாரோ வர்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அவள் கண்டுக்காமல் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கா. யாரோ வர்ற மாதிரி இருக்குது. யாராக இருந்தா என்ன, கிட்ட வரட்டும். அப்போ அந்த பர்சனும் அப்படியே கிட்ட வந்து ஷோடாவில் கை வைக்க வராரு. ஸோ அவர் வைக்க கூட இல்லை, அப்படியே கையை பிடிச்சி ஒரு திருப்பு போட்டு முன்னாடியே தூக்கி போட்டுடுறா. அம்மா, இங்கே கேட்ட குரல் மாதிரி இருக்கே. டயாங்ஷி. ஏம்மா, அவள் ஃப்ரெண்டு எல்லாருமே இப்படி தான் இருப்பீங்களா? ஐயோ, வலிக்குது, கால்லாம் வலிக்குது, தூக்கி விடுமா. ஐயோ சாரி டயாங்ஷி, சாரி, நீங்களும் தெரியலை எனக்கு. அதான் அது. ஏம்மா, கூப்பிடக்கூடாது, ரோட்டில் கிட்ட வந்து பேசலான்னு சொல்லி கிட்ட வந்தா இப்படி எடுத்து வீசுகிற. ஐயோ, இல்லை எனக்கு புரியலை, எல்லாருமே இப்படி தான் இருப்பீங்களா என்ன அப்படின்னு சொல்லி அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டே சொல்கிறாரு. ஐயோ இல்லைங்க, ஆக்சுவலாக நீங்கன்னு நான் நினைக்கல, வேறு யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதான். சரி போதும்ண்ணே, போதும். இதுக்கடுத்து நான் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கிறேன் உங்ககிட்ட இருந்து. அந்த ராட்சசி தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா
எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. என்னையே அவ கை வச்ச நேரமோ தெரில, இப்படி எல்லாரும் என்ன தூக்கி போட்டு பந்தாடுறாங்க. ஐயோ டாக்ஸி சாரி. அப்புறம் டாக்ஸி அவங்கள நான் பார்த்துட்டேனா, என்னால் நம்பவே முடியல. நேரில் ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆ இருக்கட்டும் இருக்கட்டும், நல்லா தூக்கி வீசுறத வீசிட்டு சமாளிக்கிறத பாரு. ஐயோ இல்லைங்க, அது சரி சரி, அது கொஞ்சம் பேசலாமா உங்கள் கூட? ம் பேசலாம். எதுவும் உங்களுக்கு பிரச்சனையா? ஆ இசை சொன்னா அதை பற்றி தான் கொஞ்சம் பேசணும். உட்கார்றீங்களா? பேசலாமா? ஆ பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பிளேஸில் அப்படியே உட்காடுறாங்க. அப்படியே நம்ம லாஸ்ட் ஒன் நம்ம இசை தான். அவள் ஷர்ட்டு பேண்ட்டு கேப்லாம் போட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கா. ஸ்ரீயோட ஸ்ட்ரீட்டில் தான். என்ன இங்க ஸ்ட்ரீட் லைட்லாம் விட்டு விட்டு எரியுது. இவன் எப்படி போவா? பயப்படுவாளே. அது இருக்கட்டும், ஜமுக்க நான் இதுக்கு நம்மளை கூப்பிட்றாங்க. ஒருவேளை ஏதாவது சண்டையாக இருக்குமோ? இந்த பார்ட்னருக்கு அறிவே இல்லை, ஏதாவது சண்டை கண்டியாக போட்டு வந்திருப்பா. சரி பேசி சமாளிப்போம். அண்ணா வேற கூப்பிட்டுருக்காங்க. பேக்கெட்டில் கை வச்சுட்டு நடந்து போய்கிட்டே இருக்கான். அப்போ கரெக்டாக அவள் பின்னாடி யாரோ கை வைக்க வராங்க. அதுக்குள்ளே டக்குன்னு இந்த கையை பிடிச்சி அப்படி திரும்பி பார்க்குறா. பரவாயில்லையே, என் மச்சான் சொன்னான் நல்லா கெத்தா உஷாரா அப்படிதான்டா இருப்பான், நீ அப்படிதான் இருக்க. ஐயோ அண்ணா சாரிண்ணா. இல்லை நீங்கன்னு பார்க்கல. இல்லைல்ல இப்படிதான் இருக்கணும், செம்மையா இருக்க பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும் செம்மையா. கெத்தா மாசா அப்படிதானே இசை? ஐயோ அண்ணா, அவன் ஏதாவது சொல்லியிருப்பான், அதெல்லாம் இல்லை. உண்மையிலே செம்மையா இருக்குடி, இப்படிதான் இருக்கணும் அண்ணா, போல்டா. அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறது இந்த போல்ட்னஸ்லாம். எங்க அண்ணா உங்கள்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கும் அவளுக்கும்? அது வாய்ஸ் எடுத்து போச்சு, எதுவுமே சொல்லாது என்கிட்ட. பிரச்சனையாண்ணா? அது பேசலாம் இசை, பேசலாம். என்னை பார்த்துருக்க? அது உள்ள குதிக்கிறேன், நான் வெளில காட்ட முடியலண்ணா. உண்மையாக உங்களை பார்ப்பேனான்னு நினச்சி கூட பார்க்கல, ஆனால் பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு இருந்தாலும் பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் எனக்குமே தெரில. உங்களெலாம் நான் மீட் பண்ணுவேனான்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அண்ணா ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்கள், நான் பேசிக்கலாம். என்னத்த சொல்கிறது இசை? என்ன சொல்கிறது? எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு கூட தெரில. அண்ணா ஃபஸ்ட்டு உட்காருங்க, என்னன்னு பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பிளேஸில் அப்படியே சிட் பண்ணிடுறாங்க. இப்போ 3 பேரும் அப்படியே தனித்தனியாக அந்த ஸ்ட்ரீட்டில் உட்காந்துட்ருக்காங்க. என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரில. ஓகே ஸ்ரீ, மினியை பற்றி சொல்லு. அவள் எப்படி? எப்படின்னா ரொம்ப நல்ல பொண்ணுண்ணா. என் வாழ்க்கையில் இவ்வளோ கைண்டான ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னா அவள் தான் தெரியுமா. ரொம்ப கைண்டான பொண்ணு, யார்கிட்டையும் ஆட்டிடியூடாக காமிக்கவே மாட்டாள். முக்கியமாக எங்ககிட்ட காமிக்க மாட்டாள். அவகிட்ட யார் ஆட்டிடியூடாக பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் காமிப்பா. எல்லாருக்கும் இறக்கப்படுவாள், ரொம்ப கைண்டாக இருப்பாள், முக்கியமாக எல்லாரையும் சமமாக பார்ப்பா. ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுண்ணா. அது எனக்கே தெரியுமா. ஆனால் அவளுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு ஒன்று இருக்கும்ல பாஸ்டில், இன்னும் அவன் மனசுக்குள்ளே அது இருக்கா என்ன? அவள் கிட்ட வரும் போதெல்லாம் ஒரு மாதிரி சங்கடமான ஃபீல் எனக்கும் அவங்களுக்குள்ள. புரியலை, என்கிட்டேருந்து ஏதாவது மறைக்கிறாளா? அது அது என்னாச்சு டயாங், எதுக்கு இப்படி கேட்குறீங்க? இசையை பற்றி எதுக்கு நீங்கள் இப்படி கேட்குறீங்க? இல்லைங்க, எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. அவள் என்கிட்டேருந்து எதையும் மறைகிறான். அவள் வெளியே தான் போல்டாக இருக்கா, உள்ள அவளுக்குள்ள ஏதோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதை நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில, அதான் உங்ககிட்ட பேசலான்னு முடிவு பண்ணேன். சொல்லுங்கள், அவளுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? எதாக இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். அவள் அழுது நான் பார்த்ததே இல்லைன்னு நேற்று பார்த்தேன். ஆனால் அந்த அழுகுக்கு பின்னாடி வேறு ஏதோ இருக்குதுன்னு எனக்கு தோணுது. அதான் டயாங் இசையை பற்றி சொல்லணுன்னா நிறையா சொல்லலாம். அவள் ரொம்ப தைரியமான பொண்ணு தான், ரொம்ப தைரியமாக இருப்பாள் என்னை விட. ஆனால் யாருக்கும் தெரியாத ஒரு பக்கம் இருக்குது, அதில் அவள் ரொம்ப அழுகுவாள். அதில் இருக்கிறது இசையே கிடையாது, அதில் ரொம்ப வீக்காக இருப்பாள். யாருக்கு பிரச்சனைனாலும் முன்னாடி ஓடி போய் சொல்லுவாள், அவங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் செய்வாள். அவள் பிரச்சனையை கண்டுக்கவே மாட்டா, அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவா.
ஆனால் அவளுக்குலாம் அவ்வளோ இருக்கும். என்கிட்ட காமிக்கவே மாட்டான். என்ன பிரச்சனைன்னு சொல்லுன்னு சொன்னால் கூட அதெல்லாம் விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாள். அதே எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நிறையா சொல்லுவாள். எங்கள் 2 பேருக்கும் ஒன்றுனா அவளால் தாங்கவே முடியாது. என்ன ரொம்ப கோவப்படுவா, அவ்வளோதான். ஆனால் அவள் கோவம் ரொம்ப நியாயமாக இருக்கும். கோவமே வராதுண்ணா அவளுக்கு, எப்பயாச்சும் தான் கோவப்படுவா. ஆனால் அது ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு ரீசனுக்காக இருக்கும். சும்மா சும்மா கோவம் வரும் எனக்கு. ஆனால் நான் அவட்ட கேட்பேன், ஏண்டி எனக்கு இவ்வளோ கோவம் வருது, உனக்கு ஒரு தடவை கூட கோவம் வராதான்னு. கோவப்பட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவா. சரி எதா இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுனா அந்த பிரச்சனையை பார்த்து ஓடி ஓடி ஒளிகிறது மட்டும்தான் அவள் வேலை. மற்றபடி ரொம்ப நல்ல பொண்ணுண்ணா. எப்படி சொல்கிறது, அவள் கூட இருக்கிறவங்க எப்பயுமே அவள் கூட இருக்கணும். அவங்கள எந்த கஷ்டமும் பற்றக்கூடாது. முக்கியமாக சிரிக்க வச்சுட்டே இருக்கணும். அவள் ரொம்ப சாஃப்ட். எங்கள் 2 பேர் மாதிரி கிடையாது. ரொம்ப சென்சிட்டிவும் கூட. சின்ன விஷயம்னா கூட அழுதுருவா. அது எனக்கே தெரியும் இசை. ஆனால் அவளுக்குன்னு ஒரு தயக்கம் இருக்குது, எனக்கு தெரியுதுண்ணா. தான் அழகா இல்லைன்னு தனக்குள்ளே ஒரு கேள்வியை போட்டு பூட்டி வச்சிருக்கான். எத்தனையோ டைம் சொல்லிட்டேன், நீ அழகா இருக்கடி, நான் அழகா இருக்கேன்னு சொல்லி. ஆனால் கேட்கவே மாட்டான். கண்ணாடி பார்க்குறல, எனக்கு தெரியாதா நான் எப்படி இருக்கேன்னு சொல்லின்னு. அதுலேருந்து மட்டும் எப்படி வெளில கொண்டு வருதுன்னு எனக்கு தெரில. நான் அவளை சத்தியமாக தெரில. அவன் எவ்வளோ பணக்கார பொண்ணாக இருந்தாலும் சரி என்கிட்ட அதை காமிச்சிக்கவே மாட்டானா. எப்போவோ எங்கள் அம்மாவுக்கு அடுத்து எனக்கு கொஞ்சம் ஒரே பர்சன் தான் அவள் தான். அவளே என் பார்ட்னரும் மட்டும்தான். எப்பவுமே எனக்கு கொஞ்சுவாங்க, நீ அழகாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. உண்மையாக சொல்ல போனால் எங்கள் 2 பேருக்கும் ஒரு அம்மா மாதிரி. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முத எனக்கு தான் ஷேர் பண்ணுவாள். எல்லாமே எங்ககிட்ட மட்டும்தான் சொல்லுவாள். அவளுக்கு நம்மனா ரொம்ப பிடிக்கும்னா அவளுக்குள்ளே இருக்க கஷ்டத்தை சொல்லவே மாட்டாள். பணக்கார பொண்ணு அழகாக இருக்கா, அவளுக்கு என்ன கஷ்டம் வரப்போகுதுன்னு எல்லாரும் நினைப்பாங்க. அப்பெல்லாம் இல்லைண்ணா. அவளுக்கு அவளோட ட்ரீமை சாதிக்கணும்னு ரொம்ப ஆசை. அவள மாதிரி தான். அவளோட பெரிய ட்ரீமே என்ன தெரியுமா, ஐடல் ஆகணும் தான். அப்போ ஜிமின் அப்படியே பிளிங்க் பண்ணாமல் பார்க்குறாரு ஸ்ரீயவே. ஆமாண்ணா, நீங்கன்னா அவளுக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா. உங்களை விட அவளுக்கு உங்கள் டான்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அண்ணா. என்னோட டான்ஸா? என்னம்மா சொல்கிறேன். ஆமாண்ணா, உங்கள் வாய்ஸ், உங்கள் டான்ஸ். அவள் எப்போயும் உங்கள் ஃபேஸ் பார்க்கவே மாட்டாள். நீங்கள் டான்ஸ் ஆடும்போது உங்கள் ஸ்டெப்பு, உங்கள் ஸ்டைலு எல்லாமே பார்ப்பாள். அவளுக்கு மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும், டான்ஸும் கூட ரொம்ப பிடிக்கும். நமக்கு பிடிச்சவருக்கு நம்ம பிடிச்சது அவருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது உங்களை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா. சொல்ல தெரியல. என்கிட்ட எவ்வளோ காசு இருந்தாலும் என்னோட முயற்சியில் மட்டும்தான் நான் ஐடல் ஆகணும்னு சொல்லி அவன் பண்ணாத இது இல்லை. ஸ்ட்ரீட்டில் கூட டான்ஸ் ஆடுவான். அங்கே தட்டுற ஒரு 10 கிளாப்ஸ் கூட அவளுக்கு அப்படி இருக்கும் என்று சொல்லுவாள். எனக்கு ஒரு 5 பேர் கிளாப் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னு சொல்லுவாள். சேம் டைம் இன்னொன்னையும் சொல்லுவாள், எனக்கு டான்ஸ் ஆடும் போது ட்ரெஸ் எல்லாம் அப்படி இப்படின்னு போச்சு, நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. ஆனால் ஸ்ரீ, நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். எனக்கு என் ட்ரீம் தான் முக்கியம், யார் எப்படின்னாலும் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த இடத்துல அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்ல. நினச்சி பாருங்க அண்ணா, நீங்கள் மேலே வரும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஒரு பையன் மேலே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டம்னா ஒரு பொண்ணு மேலே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். எனக்கு புரியுதுமா, எனக்கு புரியுது. அவள் அழகாக இருக்கா, அவள் பணக்காரி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவளை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சுமா, அது மட்டும்தான். அவகிட்ட என் லவ்வெல்லாம் சொல்லிட்டேன். அண்ணா சொல்லிட்டீங்களா? உண்மையாவா? நேற்று தான் சொன்னேன். நல்லா தான் போச்சு. திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டா. நான் கிட்ட வந்ததும், இல்லை இது நமக்கு செட் ஆகாது, நான் கிளம்புறேன்ட்டு அவன் வந்து கிளம்பிட்டான். என்ன மினியா? அப்படி வாய்ப்பே இல்லையேண்ணா. அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமே, அப்பெல்லாம் அவள் சொல்லியிருக்க மாட்டான். அவளுக்குள்ளேயே இருக்குமா, ஆனால் ஏதோ கேட்டு போட்டு தடுக்கிறா. அவளுக்கு ஏதாவது கஷ்டமான விஷயம் நடந்திருக்கா? அவங்க அம்மா, அவங்க அப்பா? அச்சோ இல்லைண்ணா, அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க அக்காலாம் ரொம்ப நல்லவங்க. என்னதான் ஃபேமிலி நல்லவங்களா அமைஞ்சாலும் இந்த சொசைட்டி இருக்கே அப்பா, பணக்காரனாக இருந்தால் கூட
அவன் மனசை மாற்றி சூசைட் பண்ணுற அளவுக்கு மாற்றிடும். அதே ப்ராப்ளம் தான் அவளுக்கும். என்னதான் ஃபேமிலி சப்போர்ட் இருந்தாலும் வெளியே இருக்கிறவங்க அவளோட அக்காவோ தங்கச்சியாவோ பார்க்க மாட்டாங்கல்ல. கரெக்டு தானேண்ணா? ஒரு டைமில் ரொம்ப அழுகுவா. எதுக்கு தான் இப்படி பறந்தேனோ, எதுக்கு இவ்வளோ கலராக பறந்தேனோன்னு சொல்லி. எனக்கு பிடிக்கவே இல்லை என் ஃபேஸை. வெள்ளத்தோலை பார்த்தா எல்லோரும் மயங்கிடுவாங்களா? இப்படி தோலில் என்ன இருக்குது? எதுக்கு இப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நேரம் என்கிட்ட வந்து சொல்லுவா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு தப்பான கால்ஸ். அப்புறம் ஒன் டே வேணாண்ணா சொல்ல முடியல. சில டைம் சொல்லி அழுதுருக்கா என்கிட்ட. ஆனால் சொல்லுவா அழுதுட்டே, அவனை பிடிச்சி நல்லா திட்டி விட்டுட்டேன், சில நேரம் அடிச்சுட்டு வந்துட்டேன்னு. ஆனால் அவளுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும்ல. ஒரு இடத்துல நமக்கு ட்ரீம் சக்ஸஸ் ஆக போகுதுன்னு ஆசையாக போவாங்க அவங்க உழைப்பெல்லாம் போட்டு. அப்படி அங்கே போய் நின்று அவன் அந்த வார்த்தையை சொல்லும் போது அவளுக்கு எப்படி இருக்கும்? சே, போயும் அவளோட திறமை எங்கே போய் நிற்குது பாருங்க. அவன் அப்படி பண்ணி போனால் அவளோட திறமைக்கு மதிப்பே போயிடும்னா. இந்த சொசைட்டியில் நிறையா அனிமல்ஸ் இருக்குண்ணா. அது மனுஷனோட கலந்துருக்கு. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, இவங்க கூட பேசலாமா பேச வேண்டாமா, இதெல்லாம் யோசித்து முடிக்கிறதுக்குள்ளேயும் டக்குன்னு நாள் கடந்து போய்கிட்டே இருக்கும். அதே சிச்சுவேஷன் தான் அவளுக்கும். ஆனால் இந்த உலகத்துலேயே அவன் நம்புகிற ஒரே பையனா அது நீங்கள் மட்டும்தானா. நீங்களும் அவ்வளோ பிடிக்கும். உங்க கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. கனவுலே என்கிட்ட எல்லா டைமும் சொல்லுவான், ஜீனை நான் அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன். அவனுக்கு நான் இப்படி வர்றது பிடிக்குமா? அவன்கிட்ட நான் போய் சொல்லணும், உன்னால தான் நான் இவ்வளோ சக்ஸஸ் ஆகி நிற்கிறேன், சின்ன ஸ்டேஜில் கூட நின்னா கூட அது உன்னால தான், நீதான் என்னோட இன்ஸ்பிரேஷன் எல்லாமே சொல்லணும். அவன் எனக்கு பார்த்தா போதும் ஸ்ரீ. அவன் கூட ஒரு நாள், ஒரே ஒரு நாள் மட்டும் அவன் கூட கொஞ்ச நேரம் பேசினா போதும். வேற எதுக்குமே நான் ஆசைப்பட மாட்டேன். அவன் எங்கேயும் நல்லா இருந்துட்டு போட்டும், அவனால தான் நான் இவ்வளோ மேலே வந்திருக்கேன்னு அவன்கிட்ட சொல்லணும்னு சொல்லுவாள். டெய்லி மூச்சுக்கு 300 தடவையாச்சு ஜிமின் 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 மட்டும்தான். இப்போ சொல்லுங்கண்ணா, யார் மேலே தப்பு? மினி மேலே தப்பா, இல்லை இங்கே சுற்றி இருக்கிற ஆட்கள் மேலே தப்பா? அப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகுது, அப்படியே ஒரு டியோர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு. எனக்கு புரியுதுமா, எனக்கு புரியுது. நாங்கள் மேலே வரும்போது கூட என்ன சொல்கிறது, ஆமாம் நிறைய பேர் மிதிப்பானுங்க மேலே வரக்கூடாதுன்னு சொல்லி, 1008 ரூல்ஸ் போடுவானுங்க, கொடுமைப்படுத்துவானுங்க, நிம்மதியாக சாப்பிட முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது, அண்ணாவை வழியாக இருக்கும் எங்களுக்கு. 7 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு அப்படி தான் இருந்தோம் ட்ரைனிங் பீரியடெல்லாம். அதே ஒரு பொண்ணு மேலே வரணும்னா எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண எனக்கு புரியுது. எல்லாம் எச்ச நாயுமே தான் பார்ப்பானுங்க. என்ன மாதிரியே நிறைய டைம் ஏமாந்துருப்பாள். ஆஹா ஃபோன் பண்ணி கூப்பிட்ருவாங்க, இந்த ஸ்டேஜுக்கு போனால் கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணிடலான்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அவளுக்கு ஏமாற்றம் தான். அப்படி தானே அண்ணா? ஒன்றும் இல்லைம்மா, ஐம் ஓகே. அண்ணா இங்கே பாருங்கண்ணா, அழுகாதீங்க, எல்லாமே நல்லதுக்கு தான். கண்டிப்பாக அவளோட ட்ரீம் சக்ஸஸ் ஆகும்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் இருக்கிற வரைக்கும் அவளை எந்த நாய்கிட்ட வர முடியாது. அண்ணா அவளை விட்டுறாதீங்கண்ணா. பாவம், அவளுக்கு நீங்கள் தானே எல்லாமே, நீங்கள் மட்டும்தான். இந்த காசு பணத்துக்கெலாம் ஆசைப்படுற பொண்ணு அவள் கிடையாதுண்ணா. யார் அவளுக்கு பாசம் கொடுக்குறாங்களோ அவளுக்கு திருப்பி பாசத்தை மட்டும்தான் கொடுப்பான், எங்ககிட்ட இருக்கிற மாதிரி. இதுக்கடுத்து அவளே போனாலும் அவளை நான் விட மாட்டேன். போதுமா? நீ அழுகாத அண்ணா, அவளை விட்டுற மாட்டீங்கள்ல? சேச்சா, நான் அதுக்கு விட போகிறேன் என் ஒய்ஃபிய. அண்ணா அவளையும் விட மாட்டேன். அதுக்கு மட்டும் இல்லாமல் இவ்வளோ க்யூட்டாக எனக்கு தங்கச்சி இருக்கா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜவுக்கு சொல்லும் போது கூட நான் நினைக்கல, ஆனால் நீ ரொம்ப ரொம்ப கிரேட் தான். அண்ணா அது உனக்கு ஜவுக்கு பிடிக்குமா?
அப்போ ஸ்ரீ அதுவுமே பேசாமல் கீழே குனிஞ்சிடுறா. இங்கே பாரு ஸ்ரீ, இவ்வளோ நேரம் நீ தானே சொசைட்டி பற்றி பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பானுங்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் பண்ணணும், சரியா? அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப அழுதான். அண்ணா யோசிச்சு முடிவெடு. என்ன, நான் முடிவெடுத்துட்டேன். உன் ஃப்ரெண்டை விட மாட்டேன், இது உனக்கு தர ப்ராமிஸ். அதே மாதிரி நீயும். அண்ணா இல்லை நான் கம்பல்லாம் பண்ணலை, யோசிச்சு முடிவேன். என்ன இப்போ அப்படியே மினி சைடு பார்த்தான். ஸோ டயாங் ஒரு மாதிரி உட்காந்தே இருக்காரு. என்னட்டா எதுக்கு இப்படி சோகமாக இருக்கீங்க? வேறு என்ன சொல்கிறது? நல்லா தான் இருந்தா, ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓகேவாக தான் இருந்துச்சு. இங்கே பாரு, எனக்கு அவளை பற்றி எதுவுமே தெரியாது, தெரிஞ்சுக்கோ வேணாம். அப்படியே லவ் பண்ணிட்டு அவளை பற்றி எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்படியே இருக்கலான்னு நினச்சி தான் நேற்று என்கிட்ட இருக்கிற ஃபீலிங்ஸை சொல்லலான்னு போனேன். அதுக்குள்ளே அவள் எனக்கு அந்த ஸ்பேஸை கொடுக்கல. சொல்லிட்டேன், கல்யாணம் பண்ணிக்கலாமான்லாம் கேட்டேன். அவளுக்கு ஒரு மாதிரி ஆகி என்னை தள்ளி விட்டா. நான் எந்த ஒரு தப்பான எண்ணத்தில் அவளை கட்டி பிடிச்சி முத்தமும் கொடுக்கல. ஆனால் அவன் என்னை தப்பாக நினச்சிட்டான்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சு? அது ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க டயாங், உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலை. எனக்கே தெரில மினி, அவளுக்குள்ளே என்னமோ இருக்குது. ஏன் அது என்கிட்ட சொன்னாதான் என்ன? அவளுக்கு தான் என்ன பிடிக்கும்ல, என்னை நம்புறாள, அப்புறம் எதுக்கு சொல்ல மாட்டேங்கிறா? அது எப்படி அவள் சொல்லுவா? அவளுக்கு நடந்தது அப்படி. என்ன சொல்கிற? அவளுக்கு ஏதாவது யாராச்சும் இல்லை தப்பானா இல்லை, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. இங்கே பாருங்கட்டா, இசையை பற்றி சொல்லணும்னா ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் நானும் அவளுக்கு கொஞ்ச நாள் பேசிக்கிட்டது கூட கிடையாது. ஆனால் அவளுக்கும் என் மேலே பாசம், எனக்கும் அவன் மேலே ரொம்ப பாசம். நாங்கள் சொல்லிக்க மாட்டோம், ஆனால் 2 பேரும் பாசமாக இருப்போம். அவள் மனசுக்குள்ளே நிறையா வச்சுப்பா, ஆனால் வெளியே சொல்ல மாட்டா. வெளியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே அப்படியே சமாளிச்சுட்டு போயிடுவா. எங்கெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அவள் ரொம்ப தனியாக தான் இருந்தா. தனியாக இருக்கும்போது ஒரு சின்ன பிள்ளைக்கு என்னென்ன தோணுமோ அதான் அவளுக்கும் தோணிருக்கு. ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட ஆசையாக பேசினா அதுவும் பாசமாக பேசல. அந்த மாதிரி நினச்சி தான் ஒரு நாய்கிட்ட, அதுங்களுக்கு அப்படி தெரியலை அது என்ன ஃபீலிங்ஸு, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பண்ணுறது தப்பா சரியா எதுவுமே தெரியலை. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்மளுக்கு என்ன தராங்களோ அந்த ஏஜில் அவளுக்கு ரசிக்க தான் தோணும், பிடிக்க தான் தோணும். அவன் மைண்டை கொஞ்சமாக மாற்றி எந்த அளவுக்கு சீப்பாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீப்பாக யோசிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டான். என்ன சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? அவளை சுற்றி பாசங்காட்ட யாரும் கிடையாது, பேசுறதுக்கும் யாரும் கிடையாது. ரொம்ப தனிமையில் இருக்கான். தனிமையாக இருக்கும்போது யாராச்சும் அவகிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு தான் தோணும் அந்த மனசில். அறியாத வயசில் அவங்களுக்கு சரி தப்பெல்லாம் தெரியாதுட்டா. ஒரு தருதலை நாய் அவன் லைஃப்பில் அப்படி தான் கிராஸ் ஆகிட்டு போனான். மினி, தப்பாக எதுவும் நடக்கலைல்ல? ஒரு மாதிரி பயமாக இருக்கு. சாரிடா. அவன் ட்ராமாலேருந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டா. நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு அவகிட்ட அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நீ டேங் அப்படி மினியோட கையை பிடிச்சிட்டு போதும் புரியுது போதும் டேங் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அதை வச்சு நிறையா மிரட்ட ஸ்டார்ட் பண்ணா. பாவம் பிள்ளைக்கு என்ன தெரியும், சின்ன பிள்ளை எப்படி பயந்துருப்பா. ஐயோ யாரும் நம்மளை பார்த்துருவாங்களோ அந்த இதில். அவங்க பார்த்து அம்மாலாம் எப்படி தாங்குவாங்க? ஆல்ரெடி அம்மா உடம்பு சரியில்லாதவங்க. அப்பா எப்படி ஏற்றுப்பாரு? தப்பு பண்ணிட்டோமோ, இதெல்லாம் பண்ணக்கூடாதோ, நாமே அப்படி பண்ணோம் அப்படின்னு 1008 கொஸ்டின் அந்த குழந்தைக்குள்ள. அப்படியே செத்துடலான்னு கூட முடிவெடுத்துருக்குள்ள. இனி அவ தப்பா அது எடுக்கலைல்ல, முடிவெடுத்தாதான். ஆனால் என்னன்னு தெரில, கடவுள் செஞ்ச புண்ணியமோன்னு தெரில, அவள் எங்ககிட்ட வந்துட்டா. அதுக்கப்புறம் அது ட்ராமாலேருந்து வெளியே வர ரொம்ப கஷ்டப்பட்டா. அதுக்கப்புறம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில அந்த போல்ட்னஸ். இதுக்கு அடுத்து எந்த நாய் இப்படி கிராஸ் ஆகுதோ
அந்த நாயை பார்த்து பயந்து விடாம அவன் முன்னாடி நிற்கணும்னு நினச்சா. அதான் இந்த இசை. ஏன் மினி என்கிட்ட இதெல்லாம் ஏன் ஷேர் பண்ண மாட்டேங்கிறா? என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. ஏதோ ஒரு எச்சனை பண்ணதுக்கு அவன் தொட்டது நான் தொட்டது ஒன்றா? அப்படி இல்லாட்டா அவளுக்கு திடீர்னு அந்த மாதிரி மைண்டில் தோணியிருக்கும், அந்த நினப்பு வந்திருக்கும் பாஸ்டெல்லாம். அதுதான் ஒரு மாதிரியா இருப்பா. மித்தபடி அதுலேருந்து அவள் வெளியே வந்துட்டா. அவள் இப்போ மனசுக்குள்ள நீங்கள் தான் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுமா? சும்மா சும்மா லவர் பாய்னு சொல்லி ஒரு நாளைக்கு 1000 தடவையாச்சும் டைம்னு சொல்லிடுவா. உங்களை நிறையா திட்டுவா, நிறையா பொசசிவ்னஸ்லாம் ஆகுவா. ஆனால் வெளியே ஒருத்தவங்க சிரிக்கிறாங்கன்னா அவங்க லைஃப் லாங் சிரிச்சுட்டே இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்களுக்குள்ள 1000 பெயின் இருக்குட்டாயா. நிறைய டைம் சொல்லியிருக்கா, நைட்டு தூங்கும் போதெல்லாம் யாரோ வந்து எனக்கு தொடுற மாதிரி ஃபீலாக இருக்குது, பயமாக இருக்குது சிஸ்டர்லாம் சொல்லியிருக்கா. அப்போல்லாம் எனக்கு கூட இருந்து கம்ஃபர்ட் பண்ண முடியும்னு அவ்வளோ கோவம் வரும் குழந்தை. ஆனால் இப்போது அவன் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணி சுற்றிட்டு இருக்கா. தேங்க இங்கே பாருங்கள், என்ன நீங்கள் அவளை விட ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்க. இல்லை, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் மினி, ரொம்ப பிடிக்கும். சண்டை கோழி என் கூட சண்டை போட்டே சுற்றிட்டு இருப்பா. எனக்கு ஒன்றுனா தாங்கவே மாட்டேறான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நடவும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. பாவம் குழந்தை ரொம்ப பயந்துருக்குல்ல, அந்த நிலமை இல்லை. ஆனால் இதுக்கடுத்து அந்த மாதிரி அவளுக்கு எதுவும் ஆக விடாம நான் பார்த்துக்கிறேன். இதுக்கடுத்து அவளுக்கு அந்த நினைப்பே வராது. அவளை நான் மாற்றிடுவேன். அவள் சிரிச்சுட்டே சந்தோஷமாக இருப்பா கடைசி வரைக்கும். என்னாலாம் அவளை விட முடியாது. ஏதோ முறுக்கிட்டு போனா அவள் போனா போட்டும், நான் அவள் கூட தான் இருப்பேன். ஐயோ டயம் மினி. என்ன டயம்? நாங்கள் இருக்கோம் சரிதான், நீயும் ஜிம்மின் கூட சந்தோஷமாக இருக்கணும். என்ன டயம் இங்கே பாரு, எனக்கு தெரில, இவ்வளோ நேரம் நீ பேசுகிறத வச்சு பார்க்கும்போது நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்ட. ஃப்ரெண்டாக ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோ. பையன் ரொம்ப பைத்தியமாக சுற்றுறான். உனக்கு என்ன பிரச்சனைலாம் எனக்கு தெரியாது. உன் தங்கச்சிக்கு எப்படி நான் இருப்பேன் நான் கூடயே, அதே மாதிரி உனக்கு ஜிம்மின் இருப்பான் கூட. இது நான் தர ப்ராமிஸ். கண்டிப்பாக உன் தங்கச்சி விட்டு நான் போக மாட்டேன். நீயும் சின்ன விட்டு போயிடாதானே. அவன் ரொம்ப நல்ல பையன், உனக்கே தெரியும். அவன் மேலே நீ எவ்வளோ உயிராக இருக்குன்னு எனக்கு தெரியும் மினி. ஸோ நடிக்காத, யோசி. நான் கம்பல் பண்ண மாட்டேன். அவனும் அப்படியே சைலண்ட்டாக கீழே குனிகிறா தலையை. நான் எதுக்குன்னா ஒரு மாதிரி இருக்க? இல்லை இசை, ஸ்டார்டிங்லேருந்தே அவகிட்ட ஒரு விஷயமும் எனக்கு புரியலை. அவன் ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லி சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை. 1008 கொஸ்டின் என் மண்டைகளை ஓடிட்டுருக்கும். கேட்கலான்னு நினப்பேன், உனக்கு கேட்டால் ஒரு பதில் மயிரும் சொல்ல மாட்டா. அண்ணா உனக்கு ஸ்ரீயா பிடிக்குமாண்ணா? என்ன கேள்வி இடி கேட்குற? அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி, மனசு ஃபுல்லாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப லவ் பண்ணுறேன். அவளுக்கும் அது புரியுது, ஆனால் சொல்ல மாட்றா. ஏதோ ஒன்று உள்ளே வச்சுட்டு குத்திட்டே இருக்கா அவளுக்குள்ள. கேட்டாலும் சொல்ல மாட்றா. முக்கியமாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறா. நான் கிட்ட வந்த விட மாட்டேங்கிறா. ஓ இதெல்லாம் பண்ணுறாளா அவன்? இருக்கட்டும். நீ கிட்ட வந்தாலே ஒரு மாதிரி நடுங்குறா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. கண்டிப்பாக அவகிட்ட கேட்டால் வாயை திறக்க மாட்டா. அதான் உங்ககிட்ட வந்து கேட்கலான்னு. இசை, அவன் நல்லா தானே இருக்கா? சந்தோஷமாக தானே இருக்கா? சொல்லு. இல்லை கஷ்டப்படுறாளா? என் குழந்தை அது கஷ்டப்படுதா? ஓ இசை கண்ணு டியாஸ் வருது. ஏய் எதுக்கு அழுகுற? அவள் நல்லா தானடி இருக்கா? அவளுக்கு ஒன்றும் இல்லையே, சொல்லு. எனக்கு பயமாக இருக்கு, சொல்லுடி. அவளுக்கு நல்லா தானே இருக்கா? அண்ணா எனக்கு தெரிலண்ணா, நாங்களும் இவ்வளோ நாள் அவள் நல்லா தான் இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தோம். எனக்கு தெரியலண்ணா, அவள் நல்லா இருக்காளா இல்லை எந்த ஸ்டேட்டில் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்ண்ணா. என்னோடய பார்ட்னர், எப்போயுமே பார்ட்னர் சொல்லிகிட்டே இருப்பேன். நல்ல பொண்ணுண்ணா, ரியலி ரொம்ப நல்ல பொண்ணு. என் லைஃப்பில் நான் பார்த்த பெஸ்ட்டு சோல்னா அவள் தான், என் பார்ட்னர். ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்குள்ளே ஒரு தயக்கம், நம்ம அழகா இல்லையோ அப்படின்னு சொல்லி. என் அழகா தாண்டி இருக்கா, நமக்கு புரியுது, அந்த மக்களுக்கு புரியாது. ஆனால் இப்போ தான் நம்ம புரிய வைக்கிறோம். சின்ன வயசுலேருந்து புரிய வைக்க யாரும் இல்லையே. ஃபேமிலி கூட இருந்தால் அங்கே ஒரு அவமானம், ஸ்கூலுக்கு போனால் அங்கே, வேலைக்கு போனால் அங்கே,
எவ்வளோ கிண்டல் கேலியெல்லாம் தாண்டி வந்திருப்பா, அப்படி தானே? ஆனால் அவள் சின்ன வயசுலேருந்து சந்தோஷம் அப்படிங்கிறது ஒன்று அனுபவிக்கவே இல்லை. எல்லா குழந்தையும் ஜாலியாக ஸ்கூலுக்கு போகுங்க, ஏன் நான் கூட. ஆனால் அவள் எதுக்குடா ஸ்கூலுக்கு போகிறோன்ட்டு போவா. ரொம்ப பண்ணுவானுங்கண்ணா. அவளுக்குன்னு தனியாக ஒரு பெஞ்சு, அதில் தப்பாக கிறுக்கி வைக்கிறது, அவளை பற்றி அழுக வைக்கிறது. இப்போ பார்க்கும்போது சைல்டிஷாக இருக்கும், ஆனால் ஒரு குழந்தையா அந்த நிலைமையில் அவளை யோசிச்சு பாருங்க, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்ல. ஸ்கூல் முடிச்சது எல்லோரும் ஜாலியாக விளாட்லான்னு போவாங்க, இல்லை வீட்டுக்கு போவாங்க. அவள் யூனிஃபார்மை பேக்கில் வச்சுட்டு வேலைக்கு போவா. வேலைக்கு போகிற இடத்துல மட்டும் என்ன சும்மாவா? எத்தனை மிருகத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இசை புரியலல்ல சொல்கிறதுலாம், எனக்கும் புரியலண்ணா. சொல்லியிருக்கா நிறையா. ஆனால் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரி எடுக்கிறா. இதை பார்க்கணுன்னு ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணேன். ஃபைனலி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் பேஜ் படிக்க விட்டான். தெரிலண்ணா, படித்ததுக்கப்புறம் தோணுச்சு முன்னாடியே அதை பற்றி கேட்டிருக்கலாமோன்னு சொல்லி. எதுக்கும் உனக்கு யூஸ் ஆகும்னு எடுத்துகிட்டு வந்தேன். இது பிடி. நான் என் வாயால் சொல்கிறத விட நீ ஏன் படித்து தெரிஞ்சுக்கோண்ணா. சரி அண்ணா, நீ கவலைப்படாத. அவளை நீ நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். பார்த்துப்பல. அப்போ ஜேகேக்கு முடியலை, அப்படியே ஈஸியாக டைட்டாக ஹக் பண்ணிட்டு பார்த்துப்பேன்டி, பார்த்துப்பேன். அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுல்ல அண்ணா. அவள் நல்லா தானே இருக்கா, இதுக்கடுத்து நம்ம பார்த்துக்கலாம். நீ அழுகாத. அழுக மாட்டேன் இல்லடி. எனக்கு ஒரு மாதிரி. அண்ணா அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, நீ கேட்டேன்னு சொன்னனால தான் அதெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் சொல்லியிருக்கவே மாட்டேன். இல்லை எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவட்ட கேட்டால் சத்தியமாக சொல்ல மாட்டா, அதான். சரிண்ணா, நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். ஆனால் ஒன்று, யார் போனாலும் சரி அவள் கூட நான் இருப்பேன், என் சிஸ்டர் இருப்பாங்க. எங்களை மீறி அவளை யாரும் கஷ்டப்பட்டு நாங்கள் விட மாட்டோண்ணா. தேங்க்ஸ். நீ இவ்வளோ நாள் அவளை பத்திரமா பார்த்துக்கிட்டது ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் நான் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன், ரொம்ப பத்திரமா. நான் அழுகாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அழுகாதண்ணா. இல்லடி, நான் அழுகலை, நான் அழுகலை. இங்கே வா அண்ணா. ஸோ இப்போ ஜங்குக்கு அப்படி ஈஸியோட ஷோல்டரில் கை போட்டு, சின்ன பொண்ணு என்னையும் அழுக வச்சிட்ட அப்படி தானே? இல்லைண்ணா, என் மச்சா சொல்கிறப்ப கூட நம்பலை. உண்மையிலே நீ செம்ம பொண்ணுடி. இப்படியே இருண்ண, யாருக்காகவும் உன் கேரக்டரை மாற்றிக்காத. ஓப்பனப்பாக இருக்கிறது ரொம்ப நல்லது. தெரியும்ண்ணா எனக்கு. சரி தெரியும்ல, அப்புறம் எதுக்கு என் மச்சாங்கிட்ட மட்டும் ஓப்பனப்பாக இல்லாமல் இருக்க? அண்ணா என்ன, எனக்கு எல்லாமே தெரியும். மரியாதையாக அவன்கிட்ட போய் பேசுண்ண. அண்ணா இல்லை, பேசுடி. உனக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். சரியா? பேசி லைட்டாக சிரிக்கிறான். சரி ஓகே, நான் இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் எதுக்கு நான் ஸ்ரீயோட சீனை வந்து விட்டேன் அப்படின்னா, அது நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து புரியும்னு நினைக்கிறேன். அப்படி அந்த டைரியில் என்னதான் இருந்துச்சுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா? ஹமி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பர்பிள் யூ. பைடா.